வெல்கம் டு ஃபேபிள் ஷெஃப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தாய் ஸ்டைல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தாய் ஸ்டைல் ஸ்டிக்கி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு சைனீஸ் கிரேவி கூட இல்லாட்டி ஒரு டாமியம் சூப் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான தாய் ஸ்டிக்கி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த ப்ளூ எலிஃபெண்ட்டுங்கிற ஸ்டிக்கி ரைஸ் பிராண்ட் தாங்க வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு இந்த தாய் ஸ்டிக்கி ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதை ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்து மெஷர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 3 கப் அளவுக்கு இந்த ரைஸ் வந்திருக்கு. எப்பவுமே இந்த தாய் ஸ்டிக்கி ரைஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் அந்த ரைஸை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா குக் பண்ணுறதாங்க ரொம்பவே நல்லது. நம்ம சாதாரண ரைஸ் யூஸ் பண்ணாமல் இந்த பிராண்டடான ரைஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சரும் கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். இப்போது நம்ம ரைஸை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 1 ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஸ்டிக்கி ரைஸ்க்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறதுனால 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் மெஷர் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அந்த தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து அந்த லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸ் வரப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கி ரைஸ் குக் பண்ணுறதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸை தண்ணியிலேயே சேர்க்காம நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பவுலில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம இட்லி எப்படி அவிக்கிறோமோ அந்த ரைஸ் அந்த மாதிரி ஒரு சீஸ் கிளாத்தோ இல்லாட்டி ஒரு பனை ஓலை இல்லாட்டி இந்த மோமோஸ் பண்ணுற அந்த பவுல் மாதிரி இதில் வச்சு அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஒரு 1/2 ஹவர். அது இன்னொரு மெத்தடுங்க. பட் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அரிசி எல்லாமே தண்ணியில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரங்க யூஸ் பண்ணுறப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நான் இப்போது இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியிலேயே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹையில் வைக்காதீங்க. அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவில் வச்சுட்டு தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவுலை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க. அந்த ஸ்டிக்கி ரைஸ் நல்லா பூ மாதிரி வெந்துடும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு 15 நிமிஷத்துலேயே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. சில அரிசிங்க பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேயே கூட வெந்துடும். நான் இன்றைக்கி 20 நிமிஷம் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம ஸ்டிக்கி ரைஸ் வெந்துருச்சு. சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டிக்கி ரைஸ் ஒரு தாய் கிரேவி கூடயோ
இல்லாட்டி ஒரு சைனீஸ் கிரேவி கூட ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்டிக்கி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தாய் ஸ்டிக்கி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.